ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஆனால் லாஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். நான் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இதில் பெஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை தான் எடுப்பேன். ஏன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, லாபமும் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். எனக்கு லாபம் அதிகமாக இருக்கணும் ஆனால் முதலீடு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நான் இந்த ஈக்விட்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கை எடுப்பேன். கற்றுக்க போகிறேன் இல்லை நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜில் இருக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு மற்றது எல்லாமே எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதை சொல்லுவேன்னா க்ரூட் ஆயிலை சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் பேங்க் நிஃப்டியை சொல்லுவேன். அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத சொல்லலை, ட்ரேடிங் மெத்தட்ஸில் எந்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் பேசியிருக்கேன். ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோஸில் பிளேலிஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். இது பழைய ஆல்ரெடி நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா, நம்ம என்ன அதாவது எல்லான்ற சென்ஸ் நான் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன சார்ட் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேனோ அதை கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ரிப்பீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் கேரண்டீடாக சொல்கிறேன் 100% ப்ராஃபிட் தாங்க கிடைக்கும். 100% ப்ராஃபிட்னா டெய்லி காலு ப்ராஃபிட்லேயே வர்றது கிடையாது. ஒரு வாரம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5 வாரம் உங்களுக்கு லாபமும் 5 நாள் லாபமும் இல்லை 5 கால் லாபமும் 2 கால் நஷ்டமும் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு அந்த வாரம் அப்படின்னு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதான் கேல்குலேஷன், சரியா? ஓகே, ஸோ இதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ்லையும் மோத்திலாலையும் பார்ட்னராக இருக்கும். நீங்கள் mrgaga.in ஷேர் போயிட்டு ஈக்விட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 இது காட்டும். நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு செபி அட்வைசர்ஸ் நிஃப்டி, ஃபினான்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் ஸ்விங் ட்ரேடும் போஸ்ட் பண்ணுவாங்க. நானும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே வாட்ஸ்அப் குரூப்பில். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா காகா ஷேர்ன்னு இருக்கும். அதோட லிங்க்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் நமக்கு கிடையாது. ஏன்னா காகா ஷேர்னு நீங்கள் டெலகிராமில் டைப் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்கேம் வருது. நம்ம இந்த யூஎஸ்டிலாம் இதுலாம் காட்டுறாங்க, வாட் வாஸ் கிரிப்டோ கரன்சி காட்டுறாங்க, ஃபேக் விஷயம் நிறைய காமிச்சாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஈவன் என்கொயரிஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மார்ஜின் 5 lakhs அண்ட் அபவ் இருக்குது, நீங்கள் மோத்திலால் ஆஸ்வாலில் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஃபுல் ப்ரோக்கரேஜ் சர்வீசஸ் அவங்க கொடுப்பாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் இன்ட்ராடே எனக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸை மட்டும்தான் நான் என் கவனத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ஸ்டாக்ஸ்க்கு போகிறது பெஸ்ட்டு. ஓகேவா, ஃபைன். நம்ம இப்போ விஷயத்துக்கு போகலாமா? நான் இப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐ மீன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்து இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷனு, ஃபின் நிஃப்டி ஆப்ஷனு, ஜீரோ ஹீரோ ஆப்ஷனு, ஈக்விட்டி ஆப்ஷன், க்ரூட் ஆயில் ஆப்ஷன், தென் ஈக்விட்டி ஃபியூச்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர் நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் அதை பெருசாக பேசலை. ஆனால் இது மற்றதை கம்பேர் பண்ண சொல்ல லாபம். ஆனால் உங்கள் மார்ஜின் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும், இல்லைனா செட் ஆகாது, சரியா? ஸோ இதை நம்ம வந்து ஒரு மேஜர் கேட்டகரிஸாக எடுத்துப்போம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ்ன்னு நான் கண்டென்ட்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் எவ்வளோ தேவை இதில் அப்படின்னுன்ற மைண்ட் செட்டுக்கு வருவோமா? ஃபஸ்ட்டு இப்போ மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 25 கொடுக்குறாங்க ஒரு லாட்டுக்கு. ஸோ 25 into 100 rupees பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது இனிமேல், ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க வந்து 15 கொடுக்குறாங்க.
ஒரு லாட்டுக்கு 15 ருபீஸ் கொடுக்குறாங்க, அதாவது 15 குவான்டிட்டி இருக்கும். ஸோ 15 இந்த சென்ஸ் நம்ம 250 அண்ட் அபவ் அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்குறது நல்லது. ஓகேவா? ஸோ என்ன மீனிங்னா, ஒரு ப்ரீமியம் வந்து 100 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட் வந்து 10%. ஓகேங்களா? ஒரு லெவல் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லெவல் எடுக்கிறதுக்கு 10% நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்க சொல்ல நமக்கு எல்லாமே வந்து 10% ப்ராஃபிட்டை பேஸாக மையமாக வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸும் 10% தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ டார்கெட் நான் ஃபஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன், 10%ன்னு கொடுக்குறேன். இங்கே ஸ்டாப் லாஸும் 10%. இது அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இது 10%, இதுவும் 10% ஆக்சுவலாக நம்ம வைக்க வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 கொடுக்குறாங்க. ஸோ 40 இன்ட்டு 50ங்கிறது நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன், அதுக்கு மேலே தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்கலாம். 20 இன்ட்டு 25ன்ற கேல்குலேஷன் நான் போடுறேன். ஸோ 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 25,000 ரேஞ்சில் நம்ம ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட்டு. இது மினிமம் 15,000 தேவைப்படும் ஒரு லாட் எடுக்கணும் அப்படின்னா. இதுக்கு 5 lakhs தேவைப்படும். ஆக்சுவலாக 5 lakh நான் எல்லாமே அதிகபட்சம் சில சமயங்களில் போட்டிருக்கேன். இதை நம்ம 1000 ருபீஸ்க்கும் நம்மளால் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு எடுக்க முடியும். மேபி அதுலேயும் எடுக்க முடியும் ப்ராஃபிட்டை 10%க்கு மேலேயே. ஓகேங்களா? நான் எதுவுமே அதிகமான ஆசைகள் அதிகமான லெவல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நான் போடலை. சரி, இப்போ நிஃப்டி ஆப்ஷனுக்கு 2500 ரூபா வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஒரே ஒரு லாட் எடுக்கிறோம், அதுக்கு 10% ப்ராஃபிட் வைக்கிறோம், அதாவது 250 ரூபா. ஸோ 250 ரூபாயில் 50 ரூபா ப்ரோக்கரேஜ் போக மீதி 200 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய கான்செப்டாக இருக்கும். இப்போ இதில் எந்த மார்ஜின் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துப்பீங்க. இப்போ இந்த மார்ஜின் இருந்தால் போதும், இன்டூ 5 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை இன்டூ 4 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அது விட அதிகமாக ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் இப்போ 2500னா 5000லேருந்து 10,000 இருந்ததுன்னா நீங்கள் நிஃப்டி ஆப்ஷனை எடுத்து ட்ரேட் பண்ணலாம். 3750ங்கிறது ஆன் ஆவரேஜ் ஒரு 4000 ருபீஸ் எடுத்துக்கோங்களேன். 4 to இன்டூ 4, ஸோ 8000லேருந்து ஒரு 20,000க்குள்ளே இருந்தால் நம்ம இதை ட்ரேட் பண்ணலாம். ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000க்குள்ளே இருந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ், இதை நம்ம வாரத்தில் 5 நாளுமே ட்ரேட் பண்ண முடியும். இதுவும் 5 நாளும் ட்ரேட் பண்ண முடியும். இது 3 நாள் தான் ட்ரேட் பண்ண முடியும். இதை 5 நாளும் ட்ரேட் பண்ண முடியும். இதை 5 நாளும் ட்ரேட் பண்ணலாம். இதுவும் 5 நாள் பண்ணலாம். இதுவும் 5 நாள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குரூப்லையும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டிமாண்ட், அதாவது வாலட்டிலிட்டின்னு போட்டுப்போம். வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா, அதிகமாக கூட்டம் வந்து சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தில் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த ஓட்டத்தில் நமக்கும் அடி விழலாம், நம்மளால மற்றவங்களுக்கும் அடி விழலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல நான் வாலட்டிலிட்டிக்கு 100 அப்படிங்கிற ஸ்கோர் எடுத்துக்கிறேன். ஸோ 100க்கு நான் எதுக்கு அதிகமாக ஸ்கோர் போடுவேன் பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 இதை போடுவேன். க்ரூட் ஆயிலுக்கு 100க்கு 100 போடுவேன். அதாவது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% போடுவேன். இதுலையும் 40% போடலாம். ஜீரோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் இந்த மார்ஜின் இது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது நமக்கு லாபமாகவே மாறிடும். அதனால இந்த இடத்துல நான் அதை போட்டாலும் நம்ம ஒரு விஷயத்தை கவனம் செலுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ வாலட்டிலிட்டிங்கிறது என்னது, வால்யூம், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதி. ஸோ இதில் எது கம்மியோ அதுதான் நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே மார்ஜின் அதிகம், இங்கே ரிஸ்க் கம்மி. புரியுதுங்களா? எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்கும் வர வித்தியாசம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வராது. அதனால நான் இதுக்கு 0 போடுறேன். அதாவது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷனுக்கு வேற எதுவும் நெகட்டிவ்னு சொல்லி கிடையாது. பேங்க் நிஃப்டிக்குன்னு சொல்லி நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு கிடையாது. ஆனால் வாரத்தில் 3 நாள் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், அதை பார்த்துக்கணும். இதுக்கும் கிடையாது, இதுக்கும் உண்டு. ஏன்னா இதில் வந்து பை ப்ரைஸு செல் ப்ரைஸுக்கும் வித்தியாசம் உண்டு. க்ரூட் ஆயில் பிரச்சனை இல்லை, ஈக்விட்டி ஃபியூச்சருக்கும் உண்டு.
ஸோ பை ப்ரைஸும் செல் ப்ரைஸும் வித்தியாசம் வர்றது, பேன் ஆகிறது, அந்த மாதிரி வரும். அதாவது இதில் இருக்கிறத தவிர்த்து இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வரது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ ஆஸ் ஒரு ட்ரேடராக நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நான் 10,000 ரூபாய் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 10%ங்கிறது 1000 ரூபாய் நான் லாபம் பார்க்கணும். இதுதான் என்னுடைய மைண்ட் செட். கரெக்டாக? ஸோ எல்லாருமே இப்படி தானே இருப்போம். ஸோ 5,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டு. நான் 10,000 ரூபாய் கணக்கு போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், நம்ம 5,000 ரூபாய்க்கு கூட பார்க்கலாம். ஸோ அதை தான் கம்பேரிசன் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒரு 5,000 பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம 50,000 ரூபாய் போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 5,000 ருபீஸ் வச்சுருக்கேன். நான் எதை பிக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கவே மாட்டேன், நான் நிஃப்டிக்கு போயிடுவேன் டேரெக்டாக. ஏன் அப்படின்னா, இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக மூவ் ஆகும். பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்ல நிஃப்டி ஸ்லோவாக மூவ் ஆகும். அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிஃப்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் நிறைய நேரம் பேச வேண்டியது இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுவேன். ஒரு லாட்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரே ஒரு லாட்டு தான். அந்த ஒரு லாட்டை முடிச்சிட்ட பிறகு நான் 2 லாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த 2 லாட்டை முடித்த பிறகு 4 லாட்டு, அதுக்கப்புறம் 8 லாட்டு, அதுக்கப்புறம் 16 லாட்டு, இப்படி தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போவேன். இப்போ இந்த ஒரு லாட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு லாட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2 லாட் எப்படி போகணும்னா, வெள்ளிக்கிழமை அதாவது 2 மாதம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை 2 லாட்ஸ் எடுக்கணும், மண்டே 2 லாட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி 1 லாட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 லாட்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகப்படுத்தணும். ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த 1 லாட்டை குறைச்சிட்டு 2 லாட்ஸுக்கு மாறணும். அதுக்கப்புறம் 4 லாட்ஸ். ஏன் இந்த மாதிரி மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸ்ன்ட்டு. இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸில் உங்கள் மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் 250 ரூபாங்கிறது ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டாக்ஸில் இல்லையா, மைனஸ் ப்ளஸ்ன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த மாதங்கள் பார்த்துட்ட பிறகு அந்த 250 ரூபா மைனஸை பார்த்து பழகின பிறகோ, இல்லை 250 ரூபா ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்து பழகின பிறகு நீங்கள் அங்கே 2 லாட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய மைனஸ் வேல்யூ வந்து 500, ப்ராஃபிட்டும் ப்ளஸ் 500 வரணும். ஆனால் நீங்கள் அந்த 250க்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால உங்கள் மைண்டு டைவெர்ட் ஆகிடும். இப்போ நான் சொல்ல அது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் நீங்கள் லைவ் ட்ரேடிங்கில் போக சொல்ல அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கே தான் வரும். ஓகேவா? இதெல்லாம் தான் நாங்கள் ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுக்குறோம்னு சொன்னோம்ல ஷேர் மார்க்கெட்டுக்கு. ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங்லேயும் நாங்கள் எங்களோட பேஸ் அதுதான். ட்ரைனிங்கில் நார்மல் வீடியோஸ் முடிச்சிருவோம். அங்கே ப்ராக்டிஸ்ன்னு வருது பாருங்க, அதுதான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி அதிகமான ஆசைகள்லாம் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது வரையும் அவங்கள லைவ் ட்ரேடிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வாட்ச் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான். ஓகே, நம்ம விஷயத்துக்கு போகும். ஸோ நிஃப்டி ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துப்பேன். யார்? என்னுடைய மார்ஜின் 5,000 அப்படின்னு வர சொல்லும். ஒரே ஒரு லாட்டு தாங்க நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போவும் சொல்கிறேன், ஒரு லாட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸு நான் ஃபினான்ஸ் நிஃப்டியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த ஃபினான்ஸ் நிஃப்டி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே ட்ரேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா டியூஸ்டே எக்ஸ்பைரிங்கிறதுனால டியூஸ்டே அதிக வாலடைல் இருக்கும். அதனால நான் மண்டே மட்டும் ஃபினான்ஸ் நிஃப்டி எடுத்துப்பேன் ஆஸ் ஏ நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடர். புரியுதுங்களா? இப்போ நான் ப்ராஃபிட் அமௌண்ட்டுன்னு நான் இங்கே எதை சம்பாதிக்கிறேன் பாருங்க, இந்த நிஃப்டி ஆப்ஷன்லையோ இல்லை நான் இதுலேருந்து எடுக்கிறேன், அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வச்சு தான் நான் ரிஸ்க் எடுப்பேன் இந்த ஜீரோ ஹீரோ ஆப்ஷனில். என் கை காசை போட்டு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜீரோ ஹீரோ ஆப்ஷனுங்கிறது லக்கை பேஸ் பண்ணது. அதில் நீங்கள் லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி வந்தால் பணம், போனால் அது லாட்ரி சீட்டு கீழ்ச்சி போட்டு போக வேண்டியது தான். சீட்டு துண்டு மாதிரி கீழ்ச்சி போட்டு போயிடணும். அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போவும் நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் நிஃப்டி எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து பேங்க் நிஃப்டியை ப்ரெஃபர் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டியை ப்ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிஃப்டி ஆப்ஷனுக்கு போகாதீங்க. இதில் ஏதாவது ஒன்றை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம். எனக்கு இதில் நான் ட்ரேட் பண்ண சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டியில் இருக்கீங்க, நிஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்க, நிஃப்டியில் ஒரு லெவல் எடுக்கிறீங்க, பேங்க் நிஃப்டியில் ஒரு லெவல் வருது, உங்களுக்கு குரூப்பில் வருதோ இல்லை நீங்களே பார்க்குறீங்க ஏதோ ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நிஃப்டி மூவ் ஆகிருக்கும், பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிருக்காது.
இல்லை பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கும், நிஃப்டி மூவ் ஆயிருக்கும், உடனே நீங்கள் அடுத்த நாள் பேங்க் நிஃப்டிக்கு மாறிடக்கூடாது. நீங்கள் நிஃப்டியில் தான் இருக்கணும். அதில் தான் ப்ராக்டிஸ்ன்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ், நிஃப்டியோட பல்ஸ் உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மார்ஜின், உங்களுடைய ரிஸ்க் பேட்டர்ன், ஓகேவா, உங்களுடைய கெப்பாசிட்டி. இப்போ இதில் 25,000 ரூபாய் அப்படின்னா இதில் 2,500 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. அதே சமயம் 2,500 ரூபா நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 2,500 ரூபாவை தாக்கு பிடிக்க உங்களால் முடியும்னா தான் இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ்ங்கிறத நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த 10%. இதுதான் மெயின். இது கிடையாது. இதை மையமாக வச்சு நீங்கள் குரூப்பை சூஸ் பண்ணாதீங்க. இதை மையமாக வச்சு சூஸ் பண்ணுங்க. இங்கே 5 லட்சம், ஓகேங்களா, 5 லட்சத்தில் 10% அப்படிங்கிறது 50,000. 50,000 ரூபாய் நஷ்டம், ஆனால் பரவாயில்லங்கிறவங்க மட்டும் இந்த ஈக்விட்டி ஃபியூச்சருக்கு எடுங்க. ஆக்சுவலாக அவ்வளோ வராது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் லெவல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் ஈக்விட்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இது 1,500 ரூபா லாஸு ஒரு ட்ரேடில். இப்போ வந்தால் 1,500 லாபம், போனால் 1,500 ரூபா நஷ்டம். அந்த 1,500 நஷ்டம் ஓகேனா தான் நீங்கள் இந்த 15,000 ரூபாய் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் க்ரூட் ஆயில் எடுக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? என்கிட்ட இந்த அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுக்காதீங்க. இந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட லாஸ் அமௌண்ட் வரும். இந்த லாஸ் அமௌண்ட்டுக்கு தயார்னா மட்டும்தான் நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். ஸோ நிஃப்டி ஆப்ஷனையும் ஃபினான்ஸ் நிஃப்டி ஆப்ஷனையும் ஒன்றா ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? பேங்க் நிஃப்டி ஆப்ஷனையும் ஃபினான்ஸ் நிஃப்டி ஆப்ஷனையும் ஒன்றா ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன், ஃபினான்ஸ் நிஃப்டி ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஈக்விட்டி ஆப்ஷனோட மேலே இருக்கிற ஏதோ என்னன்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கம்பேரிசனில் பண்ண சொல்லும். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஈக்விட்டி ஆப்ஷனுங்கிறது பொறுமையாக மூவ் ஆகக்கூடிய விஷயம். அஃப்கோர்ஸ் சின்ன டார்கெட்டாக இருந்தால். பெரிய டார்கெட்டுன்னா கொஞ்சம் டைம், இன்னும் நாட்கள் கணக்கில் எடுத்துக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.